அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா இது வந்து ஜவஹர்லால் நேருவால் கொண்டு வரப்பட்டுச்சு. இதை வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் வந்து அறிமுகப்படுத்துகிறார். அப்படின்னா என்னென்னா இது வந்து பிற்காலத்தில் நமக்கு வந்து ப்ரீஆம்பிளாக உருவாச்சு. ஓகேவா? அதுதான் வந்து குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேஜுக்கு வந்து அவர் ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி கிட்ட சப்மிட் பண்ணுறாரு ஜவஹர்லால் நேரு. ஏன் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி கிட்ட சப்மிட் பண்ணுறாரு அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது டெம்பரவரி பார்லிமெண்ட்டாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போது 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. அப்போ ஒரு அமைச்சரை உருவாக்கிட்டாங்க. 389 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு ஒரு கவர்மெண்ட்டே நடக்குது. கரெக்டாக? அப்போது இதுக்கு பார்லிமெண்ட் யாருன்னா இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி தான். எப்போ வரைக்கும் 1950 ஜனவரி 26 எலெக்ஷன் ஆரம்பித்து கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த எலெக்ஷன் 51 52 நடந்து பார்லிமெண்ட் உருவாகிற வரைக்கும் இவங்க தான் பார்லிமெண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அப்போது அது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சோ இது எல்லா விஷயத்தையும் இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அது தெரியணும் நமக்கு. அதாவது அந்த பார்லிமெண்ட் அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, லோக்சபா ராஜ்யசபா, ஏன்னா அவங்கெல்லாம் உருவாகாத பீரியட் இது. அப்படி இருக்கும்போது இது எல்லாம் இப்போ நேஷனல் ஃப்ளாக் அடாப்ஷன் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா அவங்க கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது நமக்கு எழுத தெரியணும். இதுதான் கான்செப்ட். புரியுதா எல்லாருக்கும்? அப்போது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்னைக்கு சப்மிட் பண்ணுறாரு இவர் அப்படின்னா டிசம்பர் 13. இந்த டேட் ரொம்ப முக்கியம். டிசம்பர் 13 அன்னைக்கு 1946 டிசம்பர் 13 1946 இந்த டேட்டில் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அவையில் சப்மிட் பண்ணுறாரு ஜவஹர்லால் நேரு. ரொம்ப முக்கியம். யார் இதை சப்மிட் பண்ணுறாங்க, எங்கே சப்மிட் பண்ணுறாங்க, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இதில் என்ன இருக்குது, அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தேவையான ஃபண்டமெண்டல்ஸு, ஃபிலாசபி, கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரக்சர்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்டென்ட்லாம் இருக்க மாதிரி அவர் வந்து சப்மிட் பண்ணுறாரு. அதுதான் வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி கிட்ட கொடுத்தாங்க இல்லையா. இப்போது இது வந்து எல்லாரும் வந்து ஒரு கோத்ரோ பண்ணுறாங்க. இவர் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இவர் கொடுத்துருக்கிற விஷயம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத எல்லாருமே கோத்ரோ பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது வந்து நேரு கொண்டு வந்தது பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம இதை வந்து கான்ஸ்டியூஷனுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரீஆம்பிள் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? எந்த டேட்டில் இதை வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 22 1947. புரியுதா? அப்போது அதை வந்து அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இந்த ரெசல்யூஷனை எப்போ வந்து பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா டிசம்பர் 13 1946 நேரு பாஸ் பண்ணுறாரு. இதை எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இது எப்போ கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னா நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 22 1947. இந்த 2 டேட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா எல்லாருக்கும்? அதுக்கு அடுத்தது இப்போது இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் போட்டாங்க. 1947 தான் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. இந்த ஆக்ட் போட்டதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இந்தியாவில் பண்ணாங்க அதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை எழுதிக்கோங்க. சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகே, சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற டாபிக் போட்டுக்கோங்க. இப்போது அதாவது அந்த 1947 இந்திய சுதந்திர சட்டம்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் இந்தியாவில் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள் 1-2 நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஆக்ட் போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இந்தியன்ஸ் கைக்கே வந்துடுச்சு. கரெக்டாக? அதனால தான் அதுக்கு பேரே இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு. நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, நம்ம வந்து ஃபுல்லி சாவரின் பாடியாக உருவாயிட்டோம். நம்ம நாடு இறையாண்மை மிக்க நாடாக உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒரு நாடு அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கைக்கே வந்துருச்சு அப்படின்னா அவங்களே ரூல் பண்ணுற மாதிரி கிடச்சிருச்சு சுச்சுவேஷன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் என்னது, சாவரின் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளே என்ன வேணால் பண்ணிக்கலாம், கான்ஸ்டியூஷனை உருவாக்கிக்கலாம், இல்லை வந்து எலெக்ஷன் நடத்தி ரூல் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ தான் இன்னொரு விஷயமும் வந்து புதுசாக க்ரியேட் ஆகுது. என்னது அப்படின்னா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி இருந்தது லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக க்ரியேட் ஆகுது.
புரியுதா? இப்போ 389 மெம்பர்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் நடந்து கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்குனாங்கிறது நம்ம நேற்று பார்த்தோம். இப்போது அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி மூலமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சட்டங்கள் எல்லாம் இயற்றுவதற்காக ஒரு புதுசாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி உருவாக்கிட்டாங்க. புரியுதா? ஒரு சட்டமன்றம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அசம்பிளி, நம்ம கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து ஜஸ்ட் கான்ஸ்டிடியூயன்ட் பாடியாக மட்டும் இருக்கும்போது அதோட சேர்மன் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். புரியுதா? அசம்பிளி கான்ஸ்டிடியூயன்ட் பாடியாக இருக்கும்போது, அதாவது அரசியலமைப்பு முறை, அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க. அரசியலமைப்பு அமைப்பாக இருந்த பொழுது அதன் தலைவர். இந்திய அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு அமைப்பாக இருந்த பொழுது அதன் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி ஆஸ் ஏ கான்ஸ்டியூயன்ட் பாடியாக இருக்கும்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதை வந்து சேர் பண்ணியிருக்காரு. அதுவே லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக மாறும்போது அதை சேர்மன்ஷிப் எடுத்துக்கிட்டது யார் அப்படின்னா ஜிவி மாவ்லாங்கர். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த பர்சன், ஜிவி மாவ்லாங்கர். ஆக்சுவலி இவர் யார் அப்படின்னா, இவர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்பீக்கர். மாவ்லாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னா இந்த இந்தியா மாவ்லாங்கர் அப்படிங்கிறவர் தான். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பாடியை சேர் பண்ணவர் இவர். ஆட்டோமேட்டிக்கலி லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட சேர்மன்னால யார்? ஸ்பீக்கர் தான். கரெக்டு தானே? இப்போ வந்து நம்மளோட இந்தியாவுடைய லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட ஸ்பீக்கர் யார்? லெஜிஸ்லேட்டிவ் பாடினா லோக்சபா. கரெக்டாக? அவங்க அதோடைய ஸ்பீக்கர் யார்? இப்போது யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. இப்போ இருக்கிற ஸ்பீக்கர் யாருக்காவது தெரியுமா? இப்போ இருக்கிற ஸ்பீக்கர் யாருன்னு? இதெல்லாம் பேசிக்கான கொஷின். ரொம்ப வருஷமாக ஒருத்தர் தான் இருக்கார். கிட்டத்தட்ட 17th லோக்சபாவிலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ 18th லோக்சபா ரன்னிங்கில் இருக்குது. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் தான் வந்து இருக்கார். ஸ்பீக்கர் பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருக்காவது தெரியுமா? தெரிலையா? கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. ஆன்சர் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாருமே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய 17th லோக்சபாவிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது யார் அப்படின்னா ஓம் பிர்லா தான். சரி, ஓகே. இந்தியாவில் இப்போது ப்ரெசண்ட்டாக ஸ்பீக்கர் வந்து ஓம் பிர்லா இருக்காங்க. டெப்டி ஸ்பீக்கர் யாராச்சும் இருக்காங்களா? இருந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன, இல்லையா? எனிஒன் தெரியுமா? இந்தியாவில் டெப்டி ஸ்பீக்கர் பற்றி தெரியுமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். அதாவது சபாநாயகர், துணை சபாநாயகர், இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள். 2 பேருமே அவருக்கு இவர் சபார்டினேட்லாம் கிடையாது. 2 பேருமே ஈக்குவல் பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான். சபார்டினேட்டா அப்படின்னு கேட்டால் நோ அப்படின்னு எழுத தெரியணும். அதை பற்றி நம்ம வந்து பார்லிமெண்ட்டுங்கிற கான்செப்டுக்குள்ளே போகும்போது நான் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக. ஓகேவா? ஆக்சுவலி கிட்டத்தட்ட 2 லோக்சபாலையுமே வந்து 17th லோக்சபாலேருந்து இப்போ வரைக்குமே, அதுக்கு முன்னாடியில் இருந்துமே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெப்டி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. புரியுதா? ஆக்சுவலி அந்த போஸ்ட் இருக்குது. அப்படி ஒரு பர்சனை இப்போ வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணலை. டெப்டி ஸ்பீக்கருங்கிற ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. அது வந்து பெண்டிங்காக தான் இருக்குது. அது மோஸ்ட்லி வந்து இது வந்து எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அது கிடையாது. அது கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. புரியுதா? ஓட் பண்ணி மேக்ஸிமம் வந்து எப்படி வேணாலும் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வரைக்குமே அந்த இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 லோக்சபாக்கு பிஃபோர் 2014 வரைக்குமே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறி வருவாங்க. பட் மேஜராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுவுமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே எங்குமே சொல்லப்படலை. மேபி அப்படி இருக்கலாம், அவ்வளோதானே தவிர இது எங்கேயுமே சொல்லப்படலை. இது வந்து ஒரிஜினலி மென்ஷன்ட் இன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரிஜினலி மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போதிலிருந்தே இது இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட்டு தப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட்டை தெளிவாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
இந்த இடம் தப்பா இல்லையா அப்படின்னு. ஒவ்வொரு கொஷின்லேயும் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுற மாதிரி நம்மளை சொதப்புற மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்கங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்படி ஒரு 4 பாயிண்ட்டை கொடுத்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் அவன் தப்பு பண்ணுவான், இந்த பர்சனை தூக்கிட்டு இந்த பர்சனை மட்டும்தான் போடுவான் அப்படின்னு நம்மளால் 100% கெஸ் பண்ண முடியும். இவ்வளோ தான் பாலிட்டி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு தடவை பர்ஃபெக்டாக படிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷனை வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம உள்ளே போகலாம். இப்போது இந்த கான்ஸ்டிடியூயன்ட் பாடியாக இருக்கும்போது இதுக்கு 2 கடமைகள் இருந்துச்சு, 2 செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணணும், புரியுதா? கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும், அதே மாதிரி லா வந்து போடணும், இந்தியாவுக்கான லா சட்டங்களை வந்து உருவாக்குறது. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அதுக்கு கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு இந்த அளவுக்கு டீப்பாலாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அசம்பிளி வந்து கான்ஸ்டியூயன்ட் பாடியாக இருக்கும்போது ராஜேந்திர பிரசாத் சேர் பண்ணார், லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கும்போது மாவலாங்கர், ஜிவி மாவலாங்கர் வந்து சேர் பண்ணியிருப்பார். அவ்வளோதான், அந்த விஷயம் தெரிஞ்சால் போதும். அடுத்தது இந்த ஆக்ட் மூலமாக இன்னொரு பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகுது. என்ன அப்படின்னா, மொத்த ஸ்ட்ரென்த்து நமக்கு எவ்வளோ, கேபினெட் மிஷன் வந்தப்போ மொத்த ஸ்ட்ரென்த் எத்தனை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ். நம்ம நேற்றே பார்த்துருப்போம் இல்லையா, 389 மெம்பர்ஸ் மொத்தமாக வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து. பட் ஆனால் இந்த 1947 ஆக்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முஸ்லீம் லீக்கில் இருந்தால் மொத்த பேரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரென்த் வெறும் 299 தான். ஏன் வெளியே போனாங்க? அவங்களுக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இதிலேருந்து வெளியே போயிடுறாங்க, வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து நாங்கள் யாரும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணி வெளில போயிடுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக மினிஸ்ட்ரி நம்ம பார்த்துருப்போம்ல, அதில் ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டாங்க. முஸ்லீம் ஒரு சிலர் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து இதை ஆதரிக்காதவங்க, தனி நாடு வேணுங்கிறது ஆதரிக்காதவங்களாக இருப்பாங்க. புரியுது? ஆதரித்த எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அதனால தான் 389லேருந்து வெறும் 299 மெம்பர்ஸாக டிக்ரீஸ் ஆச்சு. கிளியரா? இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மேபி கேட்கலாம், எப்படி கேட்கலாம், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் என்னது கேபினெட் மிஷன் மென்ஷன் பண்ண ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 299 அப்படிங்கிறது எழுத தெரியணும், 389 கிடையாது. புரியுதா? ஓகே. அதுக்கடுத்து நம்ம கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியாக அது வந்து ஒரு பார்லிமெண்ட்டாக செயல்பட்டுச்சு இல்லையா, அப்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இந்தியாவுக்காக கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதா? எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி, ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளின்னு போட்டுக்கோங்க. அதில் நான் சில பாயிண்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அரசியல் அமைப்பு நிர்ணய சபையுடைய செயல்பாடுகள் அப்படின்னு போட்டுக்கோங்க தமிழில். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட செயல்பாடுகள். மேக்ஸிமம் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க, பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அதுதான் பெஸ்ட்டு. பாலிட்டி டிரான்ஸ்லேஷன் கொடூரமாக பண்ணுவாங்க எக்ஸாமில், அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது மே 1949ல் இந்தியாவுக்கு வந்து ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? மே 1949 ரொம்ப முக்கியம். நம்ம காமன்வெல்த்தோடைய சிட்டிசன்ஷிப்பில் ஒரு மெம்பர்னா ஆமாம், எஸ், அது ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அடுத்தது வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பார்ப்போம். நேஷ்னல் ஃப்ளாக் அடாப்டட் பை ஊ அப்படின்னா அதுக்கான ஆன்சரும் இவங்க தான், கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தான் இந்தியாவுடைய தேசிய கொடி அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க, அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு, ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ தேசிய கொடி எந்த நாளில் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஜூலை 22 1947. இந்த டேட் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற டேட்லாம் எதெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் டேட்டோட. புரியுதா? who adopting the national flag on July 22, 1947 அப்படின்னா பார்லிமெண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளினும் ஆப்ஷன் இருக்கும். புரியுதா? அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் அப்போது கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதில் எந்த ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு வரக்கூடாது, மாற்று கருத்து. அதுக்கடுத்து நேஷ்னல் ஆந்தம்.
நேஷ்னல் ஆந்தமை அடாப்ட் பண்ணதும் அதே கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி தான். என்னைக்கு நேஷ்னல் ஆந்தம் அடாப்ட் பண்ணுறாங்க, அதாவது தேசிய கீதத்தை என்னைக்கு வந்து எப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தது January 24. January 24. ஆக்சுவலி இந்த டேட் வந்து லாஸ்ட் செஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. 1950 January 24 அன்னைக்கு நேஷ்னல் ஆந்தம் அடாப்ட் பண்ண டேட்டு. நேஷ்னல் ஆந்தம் மட்டும் கிடையாது, நேஷ்னல் சாங்கையும் அதே டேட்டில் தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இதே டேட்டில் தான் லாஸ்ட் செஷன், மொத்தம் 11 செஷன் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி நடந்திருக்கும். அதில் லாஸ்ட் செஷன் இந்த டேட்டு, அதை பின்னாடி பார்ப்போம். நேஷ்னல் சாங், நேஷ்னல் ஆந்தம் இந்த ரெண்டுமே அடாப்ட் பண்ணது எந்த நாளில் அப்படின்னா January 24, 1950 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யார் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? யார் கமெண்ட் பண்ணுங்க யாராவது. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிறவர் யார்? அவரை கொண்டு வந்ததும் இவங்க தான், கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி தான். ஏன்னா 1950 கொண்டு வந்துட்டாங்க. எந்த டேட்லனா January 24 லாஸ்ட் செஷன் ராஜேந்திர பிரசாத். சூப்பர். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் as the first president of India on January 24, 1950. 1950 ஜனவரி 24 ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. இதுதான் வந்து 11th செஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. அவங்களுடைய 11th செஷன் அண்ட் லாஸ்ட் செஷன், கடைசி கூட்டம். 11 கூட்டத்தில் கடைசி கூட்டம். சரி, இப்போ நான் வந்து 11 செஷன்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியோடைய கூட்டம் வந்து 11 செஷன். ஃபஸ்ட்டு செஷனில் வந்து டெம்பரரி சேர்மன் சூஸ் பண்ணாங்க, அவர் செத்து போயிடுறாரு. அடுத்து செகண்ட் செஷன் நடக்குது December 13 அன்னைக்கு வந்து பெர்மனண்ட்டான சேர்மனை சூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் வைஸ் பிரசிடென்ட் இது மாதிரிலாம் சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அந்த மாதிரி மொத்தமாக 11 கூட்டம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 11 செஷன்ஸு. இந்த 11 செஷன்ஸு எத்தனை நாள் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கொஷின் இருக்குது, புரியுதா? 11 செஷன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ டேஸ் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருக்காவது தெரியுமா? 2 years 11 months 2 years 11 months 18 days. சம்டைம் இந்த கொஷினை வித்தியாசமாக கூட கேட்குறாங்க. எப்படி கேட்கலாம் அப்படின்னா நியர்பை 3 years, நியர்பை 4 years, நியர்பை 2 years இந்த மாதிரி கூட கொஷின் கேட்குறாங்க. டேரக்ட் ஆப்ஷன் இப்படி தான் வைக்கிறாங்க. 2 years 11 months 18 daysனால் எப்படி சொல்லணும்? நம்ம நியர்பை 3 years அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஐ திங்க் 2013 அந்த மாதிரி டைமில் அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணவங்க டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அது நம்ம தனியாக பார்க்குறோம் இப்போ அடுத்தது. பட் இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்த ஒரு 7 person இவங்க ப்ளஸ் வந்து கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் இருந்தவங்க காமனாக இந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்காக 60+ கண்ட்ரீஸ் உடைய கான்ஸ்டியூஷனை ஸ்டடி பண்ணி எடுத்து அதிலிருந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் வந்து வெரிஃபையபுளாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். எத்தனை ப்ளஸ் அப்படின்னா 60+, 60க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய அரசியலமைப்பை படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், நமக்கு என்னெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து எழுதுனது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிட்டன், அதாவது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை, புரியுதா? லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் வேர்ல்டுலேயே அப்படின்னா அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் மட்டும்தான். அதே மாதிரி அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனும் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து. அதே மாதிரி எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு ஆச்சு அப்படின்னா 64 lakhs ஆயிருக்கு. அப்போவே 64 lakhs ஆயிருக்கு. அப்போவே 64 lakhனா இப்போ வந்து க்ரோர்ஸில் வரும் நமக்கு கணக்கு போட்டோம்னா. அப்போது மொத்தமாக 64 lakhs வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு. ஃபைனல் செஷன் என்னைக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லியாச்சு, January 24, 1950 அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ நடக்குது? 1951 அந்த வருஷத்துலேருந்து 1952 இந்த பீரியடில் நடக்குது. இதுக்கப்புறத்துலேருந்து தான் நியூ பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா இது வந்து இல்லாமல் போச்சு, டெர்மினேட் ஆகுது. எது அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளிங்கிறது. ஓகே, இப்போது இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் நிறைய கமிட்டிஸ் போட்டிருந்தாங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய கமிட்டிஸ் இருந்துச்சு.
அது ஒரு 22 கமிட்டிஸ் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. அதில் வந்து பெரிய பெரிய குழுக்கள் அப்படின்னு ஒன்றும், அதுக்கடுத்து வந்து அதோட துணை குழுக்கள் அப்படின்னும் தனித்தனியாக பிரிப்பாங்க. இந்த கமிட்டிஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அதில் ஒன்று தான் டிராஃப்டிங் கமிட்டி, அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக போடப்பட்ட கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இதில் என்ன தேவைன்னா, ஒரு கமிட்டி அப்படின்னு இருக்குன்னா அதோட சேர்மன் யார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற முக்கியமான கமிட்டி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கமிட்டிஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்னு போட்டுக்கோங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குழுக்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட குழுக்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இதுல மொத்தம் 8 மேஜர் கமிட்டிஸ் இருக்கு. மேஜர் கமிட்டினா 8 மேஜர் கமிட்டிஸ் 8. இப்போ நான் 22 சொன்னேன் இல்லையா, அந்த 22 கமிட்டிஸில் 8 மேஜர் கமிட்டினா அதர்ஸ்லாம் வந்து மைனர் கமிட்டிஸ், அவ்வளோதான். 8 மேஜர் கமிட்டி, அதர்ஸ் வந்து மைனர் கமிட்டி. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கமிட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மேஜர் கமிட்டி அப்படிங்கிறது 8 கமிட்டி என்னென்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் பவர் கமிட்டி, மத்திய அதிகார குழு அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய அதிகார குழு, யூனியன் பவர் கமிட்டி. அடுத்து ஸ்டேட்ஸ் கமிட்டி, மாநிலங்கள் குழு, யூனியன் பவர்ஸ் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, யூனியன் பவர்ஸ் கமிட்டி, கமா ஸ்டேட்ஸ் கமிட்டி, கமா யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, யூனியன் ஸ்டேட்ஸ் கமிட்டி. இந்த 8ல் இந்த 3 கமிட்டிக்குமே யார் சேர்மன்னா ஜவஹர்லால் நேரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் ஸ்டேட்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, இந்த 3 கமிட்டிக்குமே சேர்மன் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அதாவது மத்திய அதிகார குழு, மத்திய மாநிலங்கள் குழு, மத்திய அரசியலமைப்பு குழு, இந்த 3 கமிட்டிக்குமே யார் சேர்மன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, கமா அதாவது மாகாணங்களின் அரசியலமைப்பு குழு, அதான் ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டின்னு சொல்கிறாங்க. மாகாணங்களின் அரசியலமைப்பு குழு, ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி 1, கமா அட்வைசரி கமிட்டி, அட்வைசரி கமிட்டி ஆன் advisory committee on fundamental rights, advisory committee on fundamental rights, advisory committee on fundamental rights, minorities and tribal areas committee. ட்ரைபல் ஏரியாஸ்ன்னு போட்டுக்கோங்க, கமிட்டின்னு முன்னாடி போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், ப்ராவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, கமா அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கமா மைனாரிட்டிஸ், கமா இல்லை மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல்ஸ் அப்படின்னு போட்டு இது எல்லாத்துக்கும் காமனாக யார் சேர்மன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏன் இவங்க 2 பேருக்கு மட்டும் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இத்தனை கமிட்டியோட சேர்மன்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இவங்க 2 பேருக்குமே போட்டி நடந்துச்சு. அதில் நேருவை விட சர்தார் பட்டேலுக்கு தான் அதிக வாக்கு வந்து விழுது. பட் அப்படி இருந்தாலும் கூட நேரு தான் வந்து பிரதமர் ஆகிறாரு. சர்தார் பட்டேல் வந்து பிரதமர் ஏற்றுக்கலை, அதனால் வந்து இவருக்கு தான் வந்து பிரதமர் அப்படிங்கிற பதவி வந்து கிடைக்குது நேருக்கு. இவரும் 2 பேருமே ஈக்குவலான ஒர்த்தபிள் பர்சன் தான், யாருமே யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. ஆனால் ஓட்டு அப்படிங்கிறது யாருக்கு அதிகமான பட்டேலுக்கு தான் விழுந்துச்சு. பட்டேலுங்கிறவர் சிவில் சர்வீஸுடைய ஃபாதர் இல்லையா. April 21ங்கிற ஒரு டேட்டை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது
இதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டினா என்னது? வரைவு குழு. இந்த கமிட்டியோட சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுற கமிட்டி இவங்க கிட்ட இருக்குது. அதாவது டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒரு உருவாக்கி அதுக்கு சேர்மனாக அம்பேத்கரை போட்டு அதில் மொத்தம் இன்னும் ஒரு 6 பேர் சேர்த்து 7 பேரை வந்து இதில் அப்பாயிண்ட் பண்ணி இவங்களோட வேலை தான் கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்குறதுன்னு முடிவு பண்ணி இவங்க கையில் விட்டுட்டாங்க மொத்த பொறுப்பையும். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ எத்தனை கமிட்டி முடிஞ்சிருக்கு? யூனியன் பவர் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. இது மூணுமே ஜவஹர்லால் நேரு. ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் பட்டேல். அட்வைசரி கமிட்டிங்கிறது பட்டேல். மொத்தமாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கமிட்டி முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் வேறு என்ன முடிஞ்சிருக்கு? 6வது டிராஃப்டிங் கமிட்டி முடிஞ்சிருக்கு. இப்போது இன்னும் 2 கமிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னா பெண்டிங். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் 7வதா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி இது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நடைமுறை விதிகள் குழுன்னு சொல்லலாம். அடுத்தது 8வது ஸ்டீரிங் கமிட்டி, அதுவும் ராஜேந்திர பிரசாத். ஸ்டீரிங் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். லாஸ்ட் 2மே ஸ்டீரிங்னா இயக்க குழு அப்படின்ற மாதிரி வரும். இயக்கக்குழு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸ்டீரிங் கமிட்டி. நம்ம 3 பேரை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம் 8 கமிட்டியில். ரொம்ப முக்கியமாக நம்ம பட்டேல் பற்றி பார்த்தோம்ல, அதில் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று பார்த்தோமா? எதுக்கெல்லாம் அட்வைசரி கமிட்டி? ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, மைனாரிட்டிஸு, ட்ரைபல், இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து அட்வைசரி கமிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். இப்போது இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் ஓவரால் சேர்மன் அட்வைசரி கமிட்டிக்கு. ஆனால் அதில் வர்ற ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சேர்மனை இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். புரியுதா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அதில் வர்ற சப் கமிட்டி. இது தனியாக இருக்கிற சப் கமிட்டி கிடையாது. அட்வைசரி கமிட்டிக்கு உள்ளே இருக்கிற சில சப் கமிட்டி. அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டின்னு போட்டுக்கோங்க. அதில் ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு அதை எழுதிக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி. யார் அதோட சேர்மனா? ஜே.பி. கிருபாலினி. ஜே.பி. கிருபாலினி. யார் இவங்க? கிருபாலினி. ஜே.பி. கிருபாலினிங்கிறவங்க யார்? யாருக்காவது தெரியுமா? இவங்க வந்து ஒரு கல்லூரியில் தமிழ் பேராசிரியர். ஜே.பி. கிருபாலினி அப்படிங்கிறவங்க ஒரு கல்லூரியில் தமிழ் பேராசிரியர். எந்த கல்லூரின்னு யாருக்காவது தெரியுமா? அந்த டைமில் நேரு அதாவது நேருவோட பொண்ணு படித்தது, இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க படித்த ஒரு கல்லூரி அது. அந்த கல்லூரியில் இவங்க தமிழ் பேராசிரியராக இருந்தாங்க. ஜே.பி. கிருபாலினி அப்படிங்கிறவங்க. விஸ்வபாரதி கல்லூரின்னு சொல்லுவாங்க. தாகூரோட விஸ்வபாரதி, சாந்தி நிகேதன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா. இப்போது லாஸ்ட்டாக வந்து அதாவது ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 42nd ஹெரிட்டேஜ் சைட் அது. ஐ திங்க் 41, 42 2ல் ஒன்று. இந்த ஹெரிட்டேஜ் சைட்டாக கொண்டு வந்திருப்பாங்க இவரோட விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி. அது இல்லாமல் சாந்தி நிகேதன், அது ஒரு வில்லேஜ் மாதிரி, அந்த ஃபுல் வில்லேஜையும் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ தான். அதாவது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய பாரம்பரிய தளம். மொத்தமாக இந்தியாவில் எத்தனை இருக்குன்னா ஐ திங்க் ப்ரெசன்ட்லி 43 இருக்குது. 43 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது. அதில் ஒன்று இதுவும். ஓகே, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டிக்கு வந்து ஜே.பி. கிருபாலினி சேர்மன்னு பார்த்தோம். அடுத்தது அதுலேயே மைனாரிட்டிஸ் கமிட்டிக்கு வந்து யார் சேர்மன்னு பார்க்கலாம். மைனாரிட்டிஸ் கமிட்டி
ஹெச்சி முகர்ஜி இவர் தான் வந்து அது மைனாரிட்டிஸ் கமிட்டியோட சேர்மன். மைனாரிட்டி கமிட்டிக்கு சேர்மன் யாருன்னா ஹெச்சி முகர்ஜி. மைனாரிட்டிஸ்னால் ஒன்றும் கிடையாது, சிறுபான்மையினர்னு சொல்கிறோம்ல அவங்க. இப்போ இந்தியாவில் சிறுபான்மையினர்னால் கிட்டத்தட்ட 6 ரிலீஜியனில் இருக்கிறவங்கள சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். ஹையஸ்டான்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீமு, அடுத்து வந்து கிறிஸ்டினு, ஃபார்சி, அதுக்கு அடுத்து இவங்க வருவாங்களே ஃபார்சிஸ், அதுக்கப்புறம் ஜெயினிஸ்ட்டு, புத்திஸ்ட்டு, இது மாதிரிலாம் ஒரு ஜொராஸ்டீரியஸ்ட் சம்திங் அவங்கள வந்து கடைசியாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி மொத்தம் 6 டைப் ஆஃப் இதில் இருக்கவங்க, ரிலீஜியனில் இருக்கிறவங்கள வந்து நம்ம மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ரொம்ப அதிகமாக முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. மைனாரிட்டிஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்க்கலாம், தனியாக சோஷியல் இஷ்யூ டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ மைனாரிட்டிஸ்னால் இவங்க தான் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து நம்ம நாட்டில் வந்து அந்தளவுக்கு எந்த விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. இந்துக்களோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்காக தனியாக கமிட்டி உருவாக்கியிருக்காங்க. அதுவும் அந்த பீரியடில் ரொம்ப அதிகமான டாமினன்ஸ் இருந்துச்சு இந்துக்கள். அது ஒரு மேஜர் பிரச்சனையாகவும் இருந்துச்சு. அடுத்தது அவ்வளோதான், இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து மைனர் கமிட்டி வந்துருங்க. மேஜர் கமிட்டி முடிஞ்சது, 8 மேஜர் கமிட்டி முடிஞ்சது. அடுத்து மைனர் கமிட்டி இருக்குது, இன்னும் 2-3 அதில். பட் அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியத்துவம் கிடையாது. மைனர் கமிட்டி 8 மேஜர் கமிட்டி போக மீதி இருக்கிறது எல்லாமே மைனர் கமிட்டி. அதுலேயும் இப்போ நான் இருக்கிற எல்லாமே சொல்ல போகிறது இல்லை. 22 எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். மைனர் கமிட்டியில் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி ராஜேந்திர பிரசாத் தான் இதுக்கு வந்து சேர்மன். என்ன சொல்லலாம், நிதி மற்றும் ஊழியர்கள் குழு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ராஜேந்திர பிரசாத். அடுத்து ஹவுஸ் கமிட்டி. ஹவுஸ் கமிட்டி அப்படின்னா இதோட சேர்மன், அதாவது உள்துறை குழு பட்டாபி சீதாராமையா, ஆந்திராக்காரர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உள்துறை குழுவா பட்டாபி சீதாராமையா ஹவுஸ் கமிட்டிக்கு. ஆக்சுவலி ஆந்திராக்காரர் இவர். நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் வந்து லாங்குவேஜ் பேசிஸில் பிரித்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எந்த ஸ்டேட் வந்து லாங்குவேஜ் பேசிஸில் பிரித்தாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். இது எல்லாருக்குமே தெரியும். 1953 வந்து அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம், இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த பர்சன் தான். பட்டாபி சீதாராமையாவோட கோரிக்கையினால் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயமே பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பொட்டி ஸ்ரீராமுலுலாம் போராட்டம் பண்ணது. அவர் சாகிற வரைக்கும் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணி இறந்து போனது, இதெல்லாம் நடந்தது வந்து இவரோட கோரிக்கைக்கு அப்புறம் தான். இவர் தான் வலுவான கோரிக்கை வச்சார் ஃபஸ்ட்டு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் அதை சொல்லி கொடுத்துட்றேன் அவரை பற்றி. ஆந்திராவில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இவர். ஓகே, அதுக்கடுத்து அட்ஹாக் கமிட்டி ஆஃப் த நேஷ்னல் ஃப்ளாக். அட்ஹாக் கமிட்டி, அட்ஹாக் அப்படின்னா என்னது? துணையா? அட்ஹாக் கமிட்டி ஆஃப் நேஷ்னல் ஃப்ளாக், தற்காலிகம். அட்ஹாக் அப்படின்னா தற்காலிகம், அதாவது தேசிய கொடியின் தற்காலிக குழு. அட்ஹாக் கமிட்டி ஆன் த நேஷ்னல் ஃப்ளாக், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அட்ஹாக்னா கமெண்ட்டில் இருக்கு பாருங்கள், தற்காலிகமாக. அட்ஹாக் கமிட்டி ஆன் தி நேஷ்னல் ஃப்ளாக், ராஜேந்திர பிரசாத். அதுக்கடுத்து லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிட்டி, அதை போட்டுக்கோங்க. லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிட்டி, அது மொழி அடிப்படையிலான குழு. அதான் லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிட்டி. இந்த கமிட்டி வந்து எஸ்கே தார் கமிட்டி. எஸ்கே தார், டிஏஆர் தார், இல்லை டிஹெச்ஏஆர் தார், எப்படின்னா போட்டுக்கலாம், நம்ம போடுறது தான்.
இவர் வந்து அசம்பிளி மெம்பர் கிடையாது. 299 மெம்பர்ஸில் இவர் ஒருத்தர் கிடையாது. ஓகேவா? லிங்குவிஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிட்டியோட சேர்மன் வந்து எஸ்கே தார். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நமக்கு போதுமானது கமிட்டி பொறுத்த வரைக்கும். ஒன்று லாஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அதாவது கமிட்டி ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அதாவது கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, இந்த அசம்பிளியோட மொத்த ஃபங்க்ஷன்ஸையும் எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அதோட சேர்மன் வந்து ஜிவி மாவ்லாங்கர். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்னு பார்த்தோம் இல்லையா, முதல் சபாநாயகர் அவர் தான். கமிட்டி ஆன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. ஃபங்க்ஷன்ஸ் அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட செயல்பாடுகளை ஆராயும் குழு. அதன் தலைவர் ஜிவி மாவ்லாங்கர். இதில் நம்ம தெளிவாக படிக்க போகிறது ஒரே ஒரு கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டி மட்டும்தான். அதில் இருக்கிற 7 மெம்பரும் யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எழுதியாச்சா? எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் போடுங்க எழுதிட்டீங்கன்னா. எல்லாருக்கும் ஓகேவா நான் பேசுகிறது? லாங்குவேஜ் எல்லாமே ஓகேவா? யாருக்காச்சும் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? தமிழில் கம்மியாக சொல்கிறேன்னா பாலிட்டி மட்டும் அப்படி தான் வரும். மற்ற சப்ஜெக்ட் வந்து ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஓகே, சூப்பர். ஓகே, டிராஃப்டிங் கமிட்டி போட்டுக்கோங்க. வரைவு குழு அதான் டிராஃப்டிங் கமிட்டி. நம்ம போட்ட 22 கமிட்டிஸ்லையே இவங்க போட்டதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கமிட்டினா அது டிராஃப்டிங் கமிட்டி. ஏன்னா அடுத்த காலகட்டம் ஃபுல்லாக, அடுத்த எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்தியாவை ஆள போகிறது கான்ஸ்டியூஷன் தான். அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்க போகிறதுக்கான கமிட்டிங்கிறனால தான் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இது என்னைக்கு போட்டாங்கங்கிறது நமக்கு தெரியணும். டிராஃப்டிங் கமிட்டிங்கிறது யார் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கமிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது போட்ட டேட்டு August 29. எப்பயுமே மறக்கக்கூடாது. தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட இந்த டேட் மறக்கக்கூடாது. அப்படி படித்து வச்சுக்கணும். August 29, 1947. திடீர்னு 1946ன்னு கொடுத்துருந்துச்சுன்னா டவுட் வரக்கூடாது. ஆக்டு 1947 தான் போட்டாங்க. அதனால் ஆக்டுக்கு அப்புறம், இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் தான் நம்ம அசம்பிளியை உருவாக்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடியே எலெக்ஷன்லாம் நடந்து உருவாயிருச்சு. பட் இருந்தாலும் இந்த ஆக்டுக்கு அப்புறம் தான் இந்த கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். August 29, 1947 தான் டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. இட் கன்சிஸ்டட் ஆஃப் 7 மெம்பர்ஸ். மொத்தம் இதில் 7 நபர்கள் இருந்தாங்க, இன்க்ளூடிங் சேர்மன். இது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. அதாவது தலைவர் இல்லாமல் 7 பேரா இல்லை தலைவரோட சேர்த்து 7 பேரா அப்படிங்கிறது பல பேருக்கு சந்தேகம். சேர்மனோட சேர்த்து தான் 7 பேர், புரியுதா? அதனால நோட் பண்ணிக்கோங்க. 1+6 ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சேர்மன் +6 மெம்பர்ஸ், மொத்தமாக 7 பேர். டிராஃப்டிங் கமிட்டினாலே மொத்தமாக 7 பேர், அந்த ஒரு நம்பர் மட்டும்தான். தலைவர் இல்லாமன்னா 6 பேர், வித்தவுட் சேர்மன்னா 6 பேர், சேர்மனோட சேர்த்து 7 பேர். அப்போ சேர்மன் யார்? ஃபர்ஸ்ட் பர்சன் சேர்மன் எல்லாமே யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். அடுத்து ரெண்டாவது கோபால் சுவாமி ஐயங்கார். கோபால் சுவாமி ஐயங்கார் கமெண்ட்ல இருக்கு. கோபால் சுவாமி ஐயங்கார், இவர் தான் ரெண்டாவது பர்சன். ஏன் இந்த 7 பேரை நம்ம பார்க்கணும்னா ஆட் ஒன் அவுட்டில் கேட்டுருவாங்க. யார் வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு 4 ஆப்ஷனில் ஒருத்தங்கள கேட்பாங்க. அதனால் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் மூணாவது பர்சன், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். 4வது பர்சன் டாக்டர் K.M. முன்ஷி. டாக்டர் K.M. முன்ஷி அப்படிங்கிறவர் 4வது பர்சன். கமெண்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 5வது பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சையத் முகமது சாதுல்லா.
அஞ்சாவது பர்சன் வந்து சையத் முகமது சாதுல்லா. ஸ்பெல்லிங் தெரிலனாலோ இல்லை புரியலனாலோ கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. சையத் முகமது சாதுல்லா. அடுத்து ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா என் மாதவ ராவ். ஆக்சுவலி இங்கே ஒரு பிரச்சனை வரும். மாதவராவ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாததுனால, அவரோட இல் ஹெல்த்னால என்ன பண்ணியிருப்பாருன்னா ரிசைன் பண்ணியிருப்பார். அவரோட மெம்பர்ஷிப்பை வந்து ரிசைன் பண்ணியிருப்பார். அதனால இவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிஎல் மிட்டர்னு ஒருத்தரை கொண்டு வந்திருப்பாங்க. பிஎல் மிட்டர். புரியுதா? இவர் 2 பேருமே 6வது பர்சன் தான். இவர் புதுசாக 7வது கிடையாது. மாதவராவ் உடம்பு சரியில்லாமல் ரிசைன் பண்ணதுனால அவருக்கு பதிலாக பிஎல் மிட்டர் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. மிட்டர், மிட்டின்னு வந்துருச்சு, பிஎல் மிட்டர். மாதவராவுக்கு பதிலாக மிட்டர் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. இவர் தான் 7வது பர்சன். டிடி கிருஷ்ணமாச்சாரி. இவரையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் வருவார், டிடி கிருஷ்ணமாச்சாரி. இவரை ஏன் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தரை கொண்டு வந்தாங்கன்னா இறந்து போயிடுவார். அதனால் இறந்து போயிட்டதுனால இவருக்கு பதிலாக புதுசாக வந்தவர் யார் அப்படின்னா டிபி கைத்தான் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வரார். இவருக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரிக்கு பதிலாக டிபி கைத்தானுங்கிறவரை கொண்டு வராங்க. மொத்தமாக 9 பேர் கணக்கு வரும். பட் ரீப்ளேஸ் பண்ணி 2 பேர் வந்ததுனால நம்ம வந்து 7 பேருன்னு தான் சொல்கிறோம். புரியுதா? மாதவராவுக்கு பதிலாக மிட்டரும், கிருஷ்ணமாச்சாரிக்கு பதிலாக டிபி கைத்தான். லேட்டர் தான், அப்போவே செத்து போயிருக்க மாட்டார். லேட்டர் 1948 தான் இவர் இறந்துருப்பார், கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? அடுத்தது இப்போது இவங்க இந்த 7 பேரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இந்த 7 பேர் யார், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கமிட்டி போட்ட உடனே இவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து அவங்களோட கான்ஸ்டியூஷன் ஒவ்வொன்றும் ஒரு மாற்றி திரும்ப படித்து அதுலேருந்து முக்கியமானதெல்லாம் எடுத்து தனித்தனியாக எழுதி அதுக்கப்புறம் ஒன்றா மெர்ஜ் பண்ணி புதுசாக ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இவர் என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கிட்ட நாங்கள் கான்ஸ்டியூஷன் வந்து முடிச்சிட்டோம், ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் கான்ஸ்டியூஷனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷன் புக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு February மாதம் 1948 சப்மிட் பண்ணுறாங்க அசம்பிளி கிட்ட. ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா February 1948. இப்போது இந்த February மாதம் 1948 இவங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெடி பண்ணதை கோத்ரோ பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 8 மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க. 8 months டைம் எடுத்து இதை ஃபுல்லாக கோத்ரோ பண்ணுறாங்க. இந்த கான்ஸ்டியூஷனை கோத்ரோ பண்ணிவிட்டு இதில் கிட்டத்தட்ட 2473 கரெக்ஷன்ஸ், 6000க்கும் மேற்பட்ட கரெக்ஷன்ஸ் வந்து 6000+ கரெக்ஷன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் 2473 கரெக்ஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து இவங்க கரெக்ஷன் பண்ணுறாங்க. புரியுதா? கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அக்டோபர் 1948 திரும்பவும் சப்மிட் பண்ணுறாங்க. புரியுதா? February 1948 அப்புறம் திரும்பவும் அக்டோபர் 1948 ஓரலாக செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறாங்க. கிளியரா? அதுக்கடுத்து ஃபைனலாக
கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து இவங்க அதை பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு டிராஃப்ட்டை வந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து வித்தின் 6 மந்த்துக்குள்ளே ஃபைனலாக ஒரு டிராஃப்ட்டை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அந்த டிராஃப்ட் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு 141 நாள் ஆகுது. ஃபைனல் டிராஃப்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 141 டேஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபைனல் டிராஃப்டை November 4th அன்னைக்கு சப்மிட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங்காக November 4th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங்காக சப்மிட் பண்ணுறாங்க. 1948 141 டேஸ் ஒர்க் பண்ணி November 4, 1948 வந்து சப்மிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த செகண்ட் சிட்டிங் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க ஃபஸ்ட்டு இதை கொடுத்த உடனே உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் வந்து 141 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒர்க் பண்ணி November 4, 1948 வந்து ஃபஸ்ட் ரீடிங்க்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்னாச்சுன்னா கரெக்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மோஷனாக கொண்டு வராங்க. November 1949 November 14th இந்த டேட்லாம் முக்கியம் இல்லை, November 1949 வச்சுக்கோங்க போதும். November 1949 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மோஷனாக இதை வந்து கொண்டு வராங்க. எதில் அப்படின்னா அசம்பிளியில் ஒரு மோஷனாக கொண்டு வராங்க, ஒரு தீர்மானமாக கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்னைக்கு அப்படின்னா November 26 1949 இந்த டேட்டில் தான் இந்த மோஷனை வந்து தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. November 26, 1949 இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்னது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியால் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நாள் எது அப்படின்னா November 26, 1949. அதனால் இந்த டேட்டை என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் டேவாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எப்போயிலேருந்து கான்ஸ்டியூஷன் டேவாக இந்த டேட்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 2015 இப்போ தான் 2015 தான் என்ன பண்ணியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன் டே அப்படிங்கிற ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த நாளை கான்ஸ்டியூஷனை வந்து என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ அந்த நாளை தான் November 26, 1949. புரியுதா? இப்போது இந்த கான்ஸ்டியூஷனை இந்த நாளில் ஏற்றுக்கிறதுக்கு மொத்தமாக 299 மெம்பர்ஸ் இருந்தாங்களா? இப்போது ஏதாவது ஒரு மோஷன் அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீர்மானத்தை வந்து அக்செப்ட் பண்ணணும்னா அங்கே இருக்கிற மெஜாரிட்டி பீப்புளோட சிக்னேச்சர் நமக்கு வேணும், அசன்ட் வந்து நமக்கு வேணும். இப்போ மொத்தமாக 299 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் இந்த கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எத்தனை பேர்னா 284 மெம்பர்ஸ். அது ரொம்ப முக்கியம். ஹவு மெனி மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சிக்னேச்சர் பண்ணுறாங்க, தன்னோட அசன்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா 284 மெம்பர்ஸ். இந்த 284 பேர் சைன் பண்ணதுனால மெஜாரிட்டி கிடச்சி அதுக்கப்புறம் November 26 அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் அந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது அக்செப்ட் பண்ணினாலும் இந்த டேட்லேயே நடைமுறைக்கு வரலை. இது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது January 26, 1950. ஏன் இந்த டேட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் ஹிஸ்டாரிக்கலில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாடர்ன் இந்தியாவில் January 26 அப்படிங்கிறத 1930 வருஷம், அதாவது 1929 டிசம்பர் மாதம் 31 அன்னைக்கு லாகூர் காங்கிரஸ் செஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். இது வந்து ஹிஸ்ட்ரி. லாகூர் காங்கிரஸ் செஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். லாகூர் காங்கிரஸ் செஷன் இது யாரோட சேர்மன்ஷிப்பில் நடந்துச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட சேர்மன்ஷிப்பில் வந்து நடக்குது. ஓகேவா? 1929 December 31 அன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வரக்கூடிய January 26, 1930 January 26 நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் டே அதாவது பூர்ண ஸ்வராஜ் டேவாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணுறாங்க. பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா முழு சுதந்திரம் கிடைச்ச தினம் அப்படிங்கிற பேரில் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த டேட்டை இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் அந்த டேட்டில் தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த டேட்டு January 26, 1950 அன்னைக்கு கான்ஸ்டிடியூண்ட்டை வந்து வெளியே கொண்டு வராங்க. அதாவது என்னது கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அப்போது அக்செப்டன்ஸ் தான் வந்து November 26, பட் நடைமுறைக்கு கொண்டு வந்தது January 26 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இவ்வளோ தான் வந்து கான்ஸ்டியூஷன் மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. புரியுதா? இப்போ வந்து இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம யாரை சொல்கிறோம்? இதோட சேர்மன், டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்ததுனால அம்பேத்கரை தான் சொல்கிறோம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த 7 பேரில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா பாதியிலேயே வெளில போயிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் முழுசாக எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி வெளில போயிட்டாங்க.
கடைசி வரைக்கும் இருந்து கான்ஸ்டியூஷனை பர்ஃபெக்டாக கரெக்ஷன் எல்லாம் இல்லாமல் ரெடி பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா அம்பேத்கர் மட்டும்தான். அதனால தான் அவரை நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கும் போது அடாப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, November 26, 1949 அடாப்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி அடாப்ஷன் பண்ணும்போது அந்த கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் ப்ரீஆம்பிள் இருந்துச்சு. ஓகேவா? ப்ரீஆம்பிள்னா என்னது? நம்ம இவர் கொண்டு வந்தது, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்று இருந்துச்சு. அது கூட அதுதான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நோட்டு புக்கு வாங்கினா ஃபஸ்ட்டு பேஜ் என்ன இருக்கும்? அட்டையில் ஏதோ ஒரு வித்தியாசமாக அழகாக ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ப்ரீஆம்பிள், அதாவது முகப்புரை, முக மாதிரி, கான்ஸ்டியூஷனுடைய ஃபேஸ் மாதிரி அதை வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து அதுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா 8 ஷெடியூல்ஸ் வச்சாங்க. 8 ஷெடியூல் இருக்குது. இது என்னென்னா இண்டெக்ஸ் மாதிரி, கான்ஸ்டியூஷனுக்கு வந்து இண்டெக்ஸ் மாதிரி. ஷெடியூல் வந்து எத்தனை இருந்துச்சுன்னா 8 ஷெடியூலு. பார்ட்டு எத்தனை பார்ட் இருந்துச்சுன்னா 22 பார்ட்ஸு. எத்தனை ஆர்டிக்கல்னா 395 ஆர்டிக்கல். இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்குனப்போ இருந்தது. புரியுதா? இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இவரை ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இதை வடிவமைத்த முதன்மை வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாலும் அது வந்து அம்பேத்கர் தான். சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னும் நம்ம இவரை தான் சொல்கிறோம். புரியுதா? சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அதே மாதிரி கான்ஸ்டியூஷனை தெஃப்ட் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்கள்? கான்ஸ்டியூஷன் இஸ் எ தெஃப்ட் பேக் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். திருடப்பட்ட ஒரு பை, அதாவது திரட்டு பை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருட்டு பை, ஏன்னா 60 நாட்டிலேருந்து திருடி தானே எடுத்திருக்காங்க, அதனால் இது ஒரு திருட்டு பை அப்படின்னு சொன்னது இவர் தான், அம்பேத்கர் தான். அந்த ஒரு ஆக்சுவலி இது ஒரு மெயின்ஸ் கொஷின், அதுலேருந்து தான் இப்படி ஒரு விஷயத்தையே நாங்கள் வெளியே எடுத்தோம். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இஸ் எ தெஃப்ட் பேக் எக்ஸ்பேன், அவ்வளோதான் கொஷினே, ஒரு பிக் கொஷின். அது சொன்னது யார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அம்பேத்கர். அதுதான் வந்து நாங்கள் ஹெட்லைனில் எழுதுவோம். எழுதிட்டு அதுக்கு கீழே என்ன எழுதணும்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒன்று படிப்போம். அதுதான் வந்து நமக்கு இதுக்கான ஆன்சர். அதை வந்து இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல நமக்கு அது தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தெஃப்ட் பேக்னா என்னது? நிறைய திருடி வச்சுருக்காங்க. அப்போ என்னெல்லாம் இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுத வேண்டியதான். அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நாலேஜ் அந்த இடத்துல ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அதுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். இப்படி தான் மெயின்ஸ் கொஷின்ஸ் இருக்கும், கொஞ்சம் இன்டெரக்டாக இருக்கும், நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது இப்போது 2015 தான் கான்ஸ்டியூஷன் டேன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, November 26 அப்படிங்கிற டேட்டை 2015 அனௌன்ஸ் பண்ணாங்க. கான்ஸ்டியூஷன் டே அப்படிங்கிறத என்ன பேரில் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்தியில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்விதான் திவாஸ், புரியுதா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் கான்ஸ்டியூஷன் டேக்கு பேர் சம்விதான் திவாஸ். மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கொஷின்லாம். சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்விதான் திவாஸ். அதான் வந்து கான்ஸ்டியூஷன் டேன்னு அர்த்தம். அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட், நடைமுறைப்படுத்தினாங்க இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து என்னைக்கு நடைமுறைப்படுத்தினாங்க? January 26, 1950 தான் வந்து கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச், அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும். அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது கான்ஸ்டியூஷனில் இருக்கிற எல்லா விஷயமும் January 26, 1950 தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆச்சா, நடைமுறைக்கு வந்துச்சானா? கிடையாது. ஒரு சில விஷயம் கான்ஸ்டியூஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த டைம் எனாக்ட்மெண்ட் பண்ணாங்களே, அந்த டைம்லேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே விட்டுட்டாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் November 26 1949 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆச்சுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பிஃபோர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்லேயே சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. எப்போ அப்படின்னா November 26, 1949. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேள்வி அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதா?
சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன்ஸ், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்னா நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுதான் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட். சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் கமெண்ட்ல நான் போடுறேன். இந்த 3 விஷயத்தை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், இந்த 3 விஷயமும் பிஃபோர் கான்ஸ்டியூஷனுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அப்போவே இது நடைமுறைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது. நிறைய பேருக்கு இப்படி ஒரு கொஷின் தெரியாது. இப்போ இதை பார்ட்டை வச்சும் கேட்கலாம், பார்ட் 2 அந்த மாதிரியும் கேட்கலாம். சிட்டிசன்ஷிப்னா பார்ட் 2 இந்த மாதிரியும் நம்ம கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதா? 15னா எலெக்ஷன், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தனியாக, இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்டிக்கலை கொடுத்தும் கேட்கலாம், மேக்ஸிமம் டேரெக்டாக தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. ஆர்டிக்கல்னால் இதில் நிறைய விஷயங்கள் வரும். அதனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 to 11 அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பு கீழே வர்றது. இது எல்லாமே முன்னாடியே நமக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த 3 விஷயம் மட்டும் முன்னாடியே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதுமானது. ஸோ கான்ஸ்டியூஷன் என்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆச்சோ அன்னைக்கு தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கூட சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் பீரியடில் ப்ரிவி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவை இருந்துச்சு. ஓகேவா? ப்ரிவி கவுன்சில், அதாவது என்ன சொல்ல, பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரிவி பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஸ் மாதிரி இருந்துச்சு அது ஒன்று. எப்படி சொல்லுவாங்கன்னா அதை பத்திரமா ஒழிச்சு வைக்கிற மாதிரி, ரொம்ப ரொம்ப க்ரூசியலான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் இருந்துச்சு ப்ரிவி பர்ஸ்ன்னு. அதை அந்த ஒரு கவுன்சிலை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஆக்டாகவே இருந்துச்சு, அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னா ப்ரிவி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று 1949 போட்டாங்க. 1949 அபாலிஷன் ஆஃப் ப்ரிவி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட். பிரிவினா PRIVY, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிவி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் எப்போ அப்படின்னா அபாலிஷன் ஆக்ட், அபாலிஷன் ஆஃப் ப்ரிவி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் 1949. அவ்வளோதான். அடுத்தது எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி, அது ஆக்சுவலி நம்ம இப்போ தான் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று, இது காங்கிரஸ் மெம்பர்ஸ் எல்லாரையும் வச்சு உருவாக்குன ஒரு கமிட்டி. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸ் தான் இருந்தாங்க, காங்கிரஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. 1946 எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி உருவாக்கிட்டாங்க. இது எதுக்காகனா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருந்தாங்க இல்லையா, அந்த டெம்பரரி பார்லிமெண்ட், அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி உருவாக்குனாங்க. இந்த கமிட்டியோட சேர்மன் ஜவஹர்லால் நேரு. அது தெரிஞ்சால் போதுமானது. இதோட சேர்மன் ஜவஹர்லால் நேரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம், அதாவது கிரிட்டிசிசம் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு என்னெல்லாம் கிரிட்டிசிசம் வந்துச்சு, அதாவது இதை என்னெல்லாம் பேசினாங்க, இதில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடியாக கிடையாது, இது ஒரு சாவரின் பாடி கிடையாது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. இது டைம் கன்சியூமிங், ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு. டாமினேட்டட் பை காங்கிரஸ், இதில் இருந்தவங்க எல்லாருமே காங்கிரஸ் மெம்பர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லாயர் பொலிட்டீஷியனோட டாமினேஷன், ஏன்னா அந்த பீரியடில் ஃபுல்லாக லாயரும் பொலிட்டீஷியனும் தான் இதுக்குள்ளே இருந்தாங்களே தவிர சாதாரணமான மக்கள் யாருமே இதுக்குள்ளே வரல. டாமினேட்டட் பை இந்துக்கள் மட்டுமே அதிகமாக இருந்தாங்கன்ற ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரச்சனை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. இது நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியத்துவம் கிடையாது, மெயின்ஸில் தான் கிரிட்டிசிசம் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ்க்கு நம்ம இந்த சப்டாபிக்லாம் போட்டு எழுதுகிற மாதிரி வரும். ஸோ நம்ம அங்கே போக வேண்டாம். அடுத்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட இம்பார்ட்டண்ட்டான சில ஃபேக்ட்ஸை மட்டும் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட சிம்பிள் அல்லது சீல் ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கோங்க. இவங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் உருவாக்குனாங்க. மேஜர் பீப்புளுக்கு தெரியாத ஒரு கொஷின் இது. எலிஃபண்ட்
ப்ரிலிம்ஸ் படிக்கிற யாருமே இது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதே தெரியாது யாருக்குமே. இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். பட் ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த சில கேள்வி இதெல்லாம். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியோட சிம்பிள் என்னன்னா எலிஃபென்ட். இப்போ கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளிக்கு வந்து சேர்மன் யாருன்னு பார்த்தோம், ஜவஹர்லால் நேரு. ராஜேந்திர பிரசாத்தை சூஸ் பண்ணாங்க. கரெக்டாக செகண்ட் செஷனில் ராஜேந்திர பிரசாத்தை வந்து சேர்மன் ஆகவும் வைஸ் சேர்மன் அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரியையும் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி அட்வைசர் அப்படின்னு ஒன்று, லீகல் அட்வைசர் அப்படின்னு ஒருத்தர், அதாவது லீகல் அட்வைசர்னே போட்டுக்கோங்க, பிஎன் ராவ். இவர் தான் லீகல் அட்வைசர். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியோட லீகல் அட்வைசர் யாருன்னா பிஎன் ராவ். லீகல் அட்வைசர் பிஎன் ராவ். கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளிக்கு செக்ரட்டரின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. செக்ரட்டரி ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்னா ஹெச்விஆர் ஐயங்கார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியுடைய செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன், அதாவது வரைவமைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃப்ட்ஸ்மேன் வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் தி கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி எஸ்என் முகர்ஜி. எல்லாமே கமெண்ட்ல இருக்கு. சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் தி, எதுக்குன்னா கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான், அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். செக்ரட்டரினா ஹெச்விஆர் ஐயங்கார், சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் யாருன்னா எஸ்என் முகர்ஜி. அடுத்து ஒரு பர்சன் பேர் சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. யார் இவர்? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இவர் வந்து ஒரு கேலிகிராஃபர்னு சொல்லலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதை வந்து இட்டாலிக் ஸ்டைலில் எழுதினவர். ஃபஸ்ட்டு எழுதினவர். ஹேண்ட் ரிட்டன் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை இவர் தான் இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பார். தன்னோட கையால் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை இட்டாலிக் ஸ்டைலில் எழுதினவர் தான் யார் அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர். அதே மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனை எழுதினவர் இவர் கையால். பட் இந்த கான்ஸ்டியூஷனை டெக்கரேட் பண்ணவர் யார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து டெக்கரேட்டட் அண்ட் பியூட்டிஃபைடு, இதை வந்து அழகுபடுத்தினது, இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து அழகுபடுத்தினது. இந்த வேர்டு வச்சு எழுதிக்கோங்க. டெக்கரேட்டட் அண்ட் பியூட்டிஃபைடு யார் அப்படின்னா சாந்தி நிகேதனுடைய ஆர்டிஸ்ட். சாந்தி நிகேதனுங்கிறது யாருது? ரவீந்திரநாத் தாகூர் உருவாக்குன ஒரு வில்லேஜ் தான் சாந்தி நிகேதன். அங்கே இருக்கிற கல்லூரி விஸ்வபாரதி, அங்கே இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் யார் அப்படின்னா நந்தலால் போஸ். இவர் தான் வந்து பியூட்டிஃபைடு அண்டு டெக்கரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனை, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனை. நந்தலால் போஸ். இவரும் இன்னும் ஒரு பர்சன், இன்னொரு பர்சன் யார் அப்படின்னா பிஹோஹர் ராம் மனோகர் சிங்கா. ராம் கமெண்ட்டில் போடுறேன், ராம் மனோகர் சிங்கா. நந்தலால் போஸ், பிஹோஹர் ராம் மனோகர் சிங்கா, இவங்க ரெண்டு பேரும் தான் கான்ஸ்டியூஷன் வந்து டெக்கரேட் பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனை டெக்கரேட் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலி இத்தாலிக் ஸ்டைலில் எழுதினவர் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. பட் ஆனால் ஹிந்தி வெர்ஷனில் கான்ஸ்டியூஷனை, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஹிந்தி வெர்ஷனில் எழுதினவர் யார்? அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம். ஹிந்தி வெர்ஷன்
இந்தி வெர்ஷனில் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எழுதினது யாருன்னா வசந்த் கிருஷன் வைத்தியா. வசந்த் கிருஷன் வைத்தியா. ஹிந்தி வெர்ஷனில் கான்ஸ்டியூஷன் எழுதினவர் இவர் தான், வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா. இதுக்கும் டெக்கரேட் பண்ணது நந்தலால் போஸ் தான். கிளியரா? ஹிந்தி டெக்ஸ்ட் யார் எழுதுனான்னு கேட்டாங்கன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியாங்கிறவர் தான் ஹிந்தியில் எழுதியிருப்பார் கான்ஸ்டியூஷனை, தன்னோட கைப்பட எழுதினவர். இது வரைக்கும் கிளியர்னா அடுத்தது போயிடலாம். இப்போது ஹிந்தி டெக்ஸ்ட், கான்ஸ்டியூஷனோட ஹிந்தி டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது ஹிந்தி டெக்ஸ்ட்டை பற்றி பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன், இப்போ ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம், அதுக்கு முன்னாடி நான் இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்தியில் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் சொல்லலை கான்ஸ்டியூஷனில், புரியுதா? இந்தியில் தான் இருக்கணும் இல்லை இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் சொல்லலை அவங்க, புரியுதா? அதை எப்படி கொடுக்கலாம்? ஒரிஜினலிங்கிற வார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிட் மேக் த ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அன் ஆத்தரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இன் தி ஹிந்தி லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்தா இட்ஸ் ராங். எது கரெக்டு? ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிட் நாட் மேக் எனி ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அன் ஆத்தரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இன் ஹிந்தி லாங்குவேஜ், புரியுதா? டிட் நாட் மேக் எனி ப்ரொவிஷன், எந்த ஒரு ப்ரொவிஷனும் இந்தியில் இருக்கணும்னு சொல்லலை ஒரிஜினலி கான்ஸ்டியூஷனில். பட் புரியுதா? அதாவது அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த காலகட்டம் வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் இந்தியில் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படலை. ஆனால் 58th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. நான் சொன்னது 58வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 58th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னா 1987. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1987ல் 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆர்டிக்கலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. 394ஏன்னு ஒரு ஆர்டிக்கலை புதுசாக வந்து கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை கொண்டு வராங்க. இந்த ஆர்டிக்கலில் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹிந்தியில் கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை ஆட் பண்ணுறாங்க. கட்டாயமாக கான்ஸ்டியூஷன் ஹிந்தியில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 394A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல், புரியுதா? 394Aங்கிறது எதை பற்றி பேசுது? கட்டாயமாக என்னது ஆத்தரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி லாங்குவேஜ், கண்டிப்பாக ஹிந்தி லாங்குவேஜில் கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 394A. இந்த ஆர்டிக்கலில் இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த அமெண்ட்மெண்ட்னா 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. இது எந்த பார்ட்டில் இதை கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். எந்த பார்ட்டு? பார்ட் 22. ரோமன் லெட்டரில் தான் எழுதணும் பார்ட் எல்லாமே, நம்பர்ஸில் எழுதக்கூடாது. பார்ட் 22 கடைசி பார்ட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணப்போ இருந்த கடைசி பார்ட். ப்ரெசண்ட்டாக வந்து 25 இருக்குது, முன்னாடி வந்து 22 தான் இருந்துச்சு. அப்போ 22nd பார்ட்டில் தான் 394A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் தான் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. யார்? வசந்த் கிருஷ்ண வைத்தியா அப்படிங்கிறவர், வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா அப்படிங்கிறவர். புரிஞ்சதா? ஓகே, அடுத்தது நம்ம இந்த 1946ல் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளிக்காக ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? மொத்தம் 389 மெம்பர்ஸை சூஸ் பண்ணாங்க இல்லையா? அதில் நம்ம அந்த பிரிச்சிருப்பாங்கல்ல, அதில் எத்தனை மெம்பர்ஸ் எதுலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போவே பண்ணியிருப்பீங்க, அதில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. அதை 389ல் 292 மெம்பர்ஸ் யாருன்னா பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து. 292 மெம்பர்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து வந்தாங்க. தட் மீன்ஸ் அங்கே ரூல் பண்ணவங்கள 292 மெம்பர்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியா மெம்பர்ஸ். அடுத்து பிரின்ஸ்லி ஸ்டேட், இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து 93 மெம்பர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர், அதுவும் ப்ராவின்சஸ் நம்ம இந்தியாவில் தான்.
சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர். இதுதான் மொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 389 அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்ட்டிஷன்ஸை தான் 389 அப்படின்னு சொல்கிறோம். கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் 163 பேர் இந்து தான் இருக்காங்க. 163 பேர் இந்து. கம்யூனிட்டி வைஸ் 160. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். பட் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிற்காலத்தில் முஸ்லீம்ஸ் வெளியே போயிடுவாங்க, அதுக்கப்புறம் 299 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த 389 மெம்பர்ஸில் விமன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. விமன்ஸ் இருக்காங்களா சொல்லுங்கள். இந்த 389 மெம்பர்ஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் விமன்ஸ் இருக்காங்களா அப்படின்னா அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி. எஸ், விமன்ஸ் இருந்தாங்க. எத்தனை பேர் அப்படின்னா 15 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 15 மெம்பர்ஸ் யாருன்னு தெரியணும், எல்லாரையுமே உங்களுக்கு தெரியணும். ஏன் இந்த 15 மெம்பர்ஸ் யாருன்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இல்லாத விமன் யாருன்னு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம கண்டிப்பாக இதை படித்து தான் ஆகணும். பட் இப்போ சிங்கிளாக கேட்க மாட்டான் இந்த கொஷினை. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாத, இப்போ வந்து அன்னிபெசன்ட் அப்படிங்கிறவங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் ராங்காக ரைட்டாங்கிறது தெரிஞ்சாதான் அந்த மீதி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களால் கீழே ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட கொஷின் கேட்டுருவாங்க. புரியுதா? அப்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த 15 பேரை பற்றி தெரிஞ்சே ஆகணும். புரியுதா? அதை நான் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. 15 பேரையும் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. இந்த 15 பேரை நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதான், முடிக்க போகிறோம் இந்த சாப்டர். இது முடித்தாலே நம்ம இந்த சாப்டர் முடிச்ச மாதிரி. விமன் மெம்பர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. விமன் மெம்பர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அம்மு சுவாமிநாதன். 15 பேரில் ஃபர்ஸ்ட் பர்சன் யாரை பார்க்குறோன்னா அம்மு சுவாமிநாதன். இவங்க வந்து மெட்ராஸ்லேருந்து செலக்ட் ஆனவங்க. மெட்ராஸ் ஜென்ரல்லேருந்து செலக்ட் ஆனவங்க. அம்மு சுவாமிநாதனுங்கிறவங்க மெட்ராஸ். இப்போது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த அம்மு சுவாமிநாதன் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸில் இருந்த ஒரு பர்சன் தான் இவங்க. இந்த அம்மு சுவாமிநாதனோட பொண்ணு தான் இவங்களோட பொண்ணு. ஓகேவா? லட்சுமி அப்படின்னு ஒருத்தங்க, கேப்டன் லட்சுமி. இந்த பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேப்டன் லட்சுமி. அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்கல்ல, சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒருத்தர் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு ஒன்று முன்னாடியே உருவாக்கிட்டாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதை வந்து பிரித்தார், 3ஆக பிரித்தார். 3 கேடராக பிரிக்கிறார். என்னது? காந்தி பிரிகேடு, நேரு பிரிகேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மிபாயா பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாரு. அந்த ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதோடைய தலைவராக தான் யாரை போடுறாங்க அப்படின்னா இந்த கேப்டன் லட்சுமியை போடுறாங்க. புரியுதா? இந்தியன் ஆர்மியில் இருந்த கேப்டன் லட்சுமி வந்து ராணி லட்சுமிபாயுடைய கேடருக்கு வந்து தலைவராக இருந்தாங்க. கிளியரா? அந்த லட்சுமி வந்து அம்மு சுவாமிநாதனோட பொண்ணு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது ஒரு முக்கியமான ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னும் இந்த மாதிரி நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் நம்ம வந்து பேசுவோம் டீப்பாக உள்ள போக போக. அவங்க வரும்போது நான் அதை பற்றி சொல்கிறேன். அம்மு சுவாமிநாதன் மெட்ராஸ்லேருந்து சூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து ஆனி. தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரையும் விட்டுட்டும் சொல்ல முடியாது. இன்கேஸ் அவங்களுக்கு யாரை வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாரை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் அவங்க பேர் மட்டும். ஆனி மாஸ்கரின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேகம் ஐசஸ் ரசல். நான் கமெண்ட்டில் போடுறேன், ஸ்பெல்லிங் நீங்கள் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. பேகம் ஐசஸ் ரசல். ஆக்சுவலி ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேகம் ஐசஸ் ரசல் இருக்காங்கல்ல, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கிற ஒரே முஸ்லீம் விமன் இவங்க மட்டும்தான். ஒரே முஸ்லீம் விமன். முஸ்லீம்ஸில் விமன் அப்படின்னா இந்த பேகம் ஐசஸ் ரசல் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இவங்களை எங்கேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் ப்ராவின்சஸ்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி யுனைடெட் ப்ராவின்சஸ்ன்னு இந்தியாவில் எதை சொல்கிறோன்னா, இப்போ இருக்கிற யூபி உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா, அதை தான் அந்த டைமில் வந்து யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிளியரா?
யுனைடெட் ப்ராவின்ஸ்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க பேகம் ஐசஸ் ரசல். ஆனி அந்த மஸ்காரின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொச்சின்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. திருவாங்கூர் கொச்சின்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தாக்ஷாயினி வேலாயுதன், இவங்களும் வந்து மெட்ராஸ்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. தாக்ஷாயினி வேலாயுதன். இந்த மெட்ராஸ்லேருந்து இருக்கவங்க நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, மேபி இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாக்ஷாயினி வேலாயுதன் வந்து மெட்ராஸ்லேருந்து. அடுத்து வந்து ஜி துர்காபாய், அவங்களும் மெட்ராஸ். ஜி துர்காபாய் அவங்களும் மெட்ராஸு. அடுத்து அன்சா மேத்தா. அன்சா மேத்தா வந்து பாம்பே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமலா சௌத்ரி. கமலா சௌத்ரி அதே யுனைடெட் ப்ராவின்சஸ் உத்தரப்பிரதேஷ். அதோட பழைய பேர் யுனைடெட் ப்ராவின்சஸ், மறந்துடாதீங்க. கமலா சௌத்ரிங்கிறவங்க அங்கே யுனைடெட் ப்ராவின்ஸ்லேருந்து. அடுத்து லீலா ரே. லீலா ரே. லீலா ரே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாலதி சௌத்ரி. மாலதி சௌதுரி அப்படின்னு வச்சுருக்காங்க. இவங்களோட பேர் வித்தியாசம் தான். இவங்க வந்து ஒரிஷா. அடுத்து பூர்ணிமா பானர்ஜி, இவங்களும் யுனைடெட் ப்ராவின்சஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு லேடி, ராஜ்குமார் அம்ரித் கவுர், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சென்ட்ரல் ப்ராவின்ஸ் பெரார்லேருந்து. அப்போ வந்து பீடார் பெரார்லாம் தனியாக இருந்துச்சு இல்லையா, அதில் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் மத்திய பிரதேஷ். இப்போ ராஜ்குமார் அம்ரித் கவுர் சென்ட்ரல் ப்ராவின்சஸ். ரேணுகா ரே. அடுத்தது ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்காதீங்க, கமெண்ட்டில் நான் டைப் பண்ணி போடுறதுனால நான் ஸ்பீடாக சொல்கிறேன். வெஸ்ட் பெங்கால். ரேணுகா ரே வந்து வெஸ்ட் பெங்கால். சரோஜினி நாயுடு, இவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவோட நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. பீகார். சரோஜினி நாயுடு வந்து பீகார்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வந்துட்டாங்க. அடுத்தது கிருபாலினி. சுச்சிதா கிருபாலினி. சுச்சிதா கிருபாலினி இவங்க பார்த்தோன்னா யுனைடெட் ப்ராவின்சஸ்லேருந்து. விஜயலக்ஷ்மி பண்டிட் லாஸ்டா. விஜயலக்ஷ்மி பண்டிட் அவங்களும் யுனைடெட் ப்ராவின்சஸ். இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம டீப்பாகவே படிக்கணும், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சுச்சிதா யாருன்னா சரோஜினி நாயுடுவும் விஜயலக்ஷ்மி பண்டிட்டை பற்றி டீப்பாக நம்ம கொஞ்சம் பார்க்கணும், அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர், மெட்ராஸ்லேருந்து எத்தனை பேர் அப்படிங்கிறது நம்ம ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை பேர்? 3 பேரா? மெட்ராஸ்லேருந்து 3 பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அம்மு சுவாமிநாதன், தாக்ஷாயினி வேலாயுதன், துர்காபாய். இவங்க 3 பேரும் மெட்ராஸ் அப்படிங்கிற இதுலேருந்து, மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 15 பேர் ஆச்சா? இவ்வளோதான்.
அடுத்தது நம்ம இன்னொரு டாபிக் போட்டிருந்தோம் இன்றைக்கி பார்க்கலாம். ஆக்சுவலி மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சது. இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? கிளியரா? அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு 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 பாயிண்ட் தான் சொல்லுவோம் மேக்ஸிமம், அதுவே போதும் நமக்கு. பார்ப்போம். ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. கான்செப்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனுங்கிற ஒரு வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி மேலோட்டமாக ஒரு 2 விஷயம். இந்த கான்ஸ்டியூஷனுங்கிற வேர்டு எந்த லாங்குவேஜ் அப்படின்னு தெரியணும், அது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட், அரசியல் அமைப்புங்கிற வார்த்தையை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த லத்தீன் வேர்டு. இந்த வார்த்தை தெரியணும், லத்தீன் வேர்ட், லத்தீன் மொழிச்சொல். லத்தீனில் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூயர். கான்ஸ்டிடியூயர் இதுதான் லத்தீனோட ஸ்பெல்லிங். லத்தீனில் கான்ஸ்டிடியூயர் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ், டு எஸ்டாப்ளிஷ் ஆர் டு எஸ்டாப்ளிஷ் ஆர் டு செட்டப், அதான் அதோட மீனிங். இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் அது ஒரு நிறைய பெரிய விஷயம், அது நம்ம அது தனியாக பார்த்துக்கலாம். அது ஒரு கான்செப்டே இருக்குது, அது ஒரு 1 hour போகும் அந்த கிளாஸ். ஓகே, அடுத்து வந்து யார் யார் வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கங்கிற சில பாயிண்ட் கூட இருக்குது. மேக்ஸிமம் கான்ஸ்டியூஷனில் இந்த சிக்னிஃபிகன்ஸ் கேட்க மாட்டாங்க, அதனால் அது வேண்டாம். ஸோ அடுத்த டாபிக் சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் போட்டுக்கோங்க. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். தட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள். நம்ம சாப்டர் 4க்கு வந்தாச்சு கான்ஸ்டியூஷனில். சாப்டர் 4 salient features of the constitution. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் என்னெல்லாம் இதுக்கு சிறப்பியல்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை. ஆக்சுவலி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அமெரிக்கா மாதிரி எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு தான். அதே மாதிரி இங்கிலாந்து மாதிரி எழுதப்படாத கான்ஸ்டியூஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது எந்த நாட்டுக்கு எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படிங்கிறது, அரசியலமைப்பு இல்லாத ஒரு நாடு எதுனா அது இங்கிலாந்து தான். நோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ் தான் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு இல்லாத ஒரு நாடு. அதாவது அன்ரிட்டன் அப்படிங்கிறது எந்த நாடு அப்படின்னா, கான்ஸ்டியூஷனே எழுதப்படாத ஒரு நாடு பிரிட்டிஷ். மேபி கேட்கலாம். சரி, இந்தியா வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம் வேர்ல்டுலையே. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட்லி, அதாவது ஒரிஜினலி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினலி 1949 நவம்பர் 26 இதை கொண்டு வரும்போது எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது 8 ஷெடியூல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்னது? 8 ஷெடியூலு, 22 பார்ட்டு, அதுக்கடுத்து 395 ஆர்டிகல்ஸ். இதுதான் நம்ம வந்து ஒரிஜினலி கான்ஸ்டியூஷனில் இருந்தது. ஒரிஜினலி மீன்ஸ் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனப்போ. ப்ரெசன்ட்லி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஷெடியூல் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அமெண்ட் மூலமாக 12 ஷெடியூல்ஸு, 25 பார்ட்ஸ் அண்ட் 470 ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 470 ஆர்டிகல்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் எழுதணும். லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் எழுதணும். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒன்லி 7 ஆர்டிகல்ஸ். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குன்னா ஒன்லி 7. அப்போ இந்தியா அவங்கள கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. 470 ஆர்டிகல்ஸ் இன்ன வரைக்கும். ஸ்டார்டிங்கில் 395 இருந்துச்சு, இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணி 470 கொண்டு வந்திருக்கோம். கடைசி அமெண்ட்மெண்ட் எப்போ பண்ணாங்க சொல்லுங்கள் இந்தியாவில்? லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ பண்ணாங்க? இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில்?
யாருக்காவது தெரியுமா? anyone knows? 106 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பண்ணது தான் 106th அமெண்ட்மெண்ட். இதுதான் வந்து விமனுக்கு வந்து 33% ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது ரீசெண்டாக தான் பண்ணாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட் ஒரு பில்லாக கொண்டு வந்து இந்த பில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இது 96லேருந்து இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ. பட் அது இப்போ சட்டமாக நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஏன்னா இது நிறைவேற்றப்பட்டாலும் கூட அடுத்த பாப்புலேஷன் சென்சஸ் 2027 நெக்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 2011 அப்புறம் 2021 எடுக்க வேண்டியது கோவிட்னால ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை எடுத்திருக்கணும். பட் அது லேட் ஆகி டிலே ஆகி இப்போ வந்து 2027 2026 7 தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே எடுத்து முடித்து நமக்கு ரிப்போர்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இதுக்கப்புறம் எவ்வளோ விமன்ஸ் இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறத்துலேருந்து 2029 இது வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, அதாவது 2029 நடக்க போகிற நெக்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷனில் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 33% ஆஃப் ரிசர்வேஷன், அதை பற்றி நம்ம பார்ப்போம் தனியாக டீப்பாக. ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு வெறும் 7 ஆர்டிக்கல் தான் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் 128 ஆர்டிக்கல் தான் இருக்குது, சீனாவில் 138 ஆர்டிக்கல் இருக்குது, கனடாவில் 147. ஸோ எந்த நாட்டை கம்பேர் பண்ணாலும் இந்தியாவோட ஆர்டிகல்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தோம், அதாவது யூனியன் டெரிட்டரிக்கு. அது என்னன்னா 370 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் 2019 அதை வந்து திரும்பி வாங்கிட்டாங்க. 2019 வரைக்கும் அந்த ஆர்டிக்கல் இருந்துச்சு, ஆகஸ்ட் 5 வரைக்கும். பட் ஆனால் அது அந்த ஆகஸ்ட் 5 கேஸ் நடத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் அந்த ஆர்டிக்கலை பிடுங்கிட்டாங்க ஜம்மு காஷ்மீர் கிட்ட இருந்து. இப்போ வந்து அவங்க கிட்ட அந்த ஆர்டிக்கல் கிடையாது. இதை பற்றி நம்ம டீப்பாக லேட்டர் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் பற்றி படிக்கும்போது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. யூனியன் டெரிட்டரிங்கிற சாப்டருக்குள்ளே அதை சொல்லித்தரேன். அடுத்தது ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஃபஸ்ட்டு முடிஞ்சதா, ரெண்டாவது பாயிண்ட் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், பல்வேறு நாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதாவது ரான்சாக்கிங்னு சொல்கிறாங்க, கொள்ளையடிச்சது. ஆல் த நோன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா தெரிஞ்ச அரசியல் அமைப்புலேருந்தும் திருடப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு தான் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் அப்படிங்கிற பாயிண்டில். பட் அது எந்த தேவையில்லை. பட் இப்போது மேக்ஸிமம் நிறைய விஷயம் மற்ற நாடுகளில் இருந்து எடுத்திருந்தாலும் அதுலேயுமே அதிகமான விஷயம் நம்ம ஊர்லேயே 1935 ஆக்ட்னு ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒன்று பார்த்தோம்ல, அந்த ஆக்டில் இருந்து தான் நிறைய விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட 1935 ஆக்டில் இருந்து தான் நிறைய விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நேருவே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார், இது வந்து 1935 ஆக்டோட பிரதிபலிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. புரியுதா? 1935 ஆக்டோட பிரதிபலிப்பு தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு. இப்போ இது வந்து பார்க்கணுன்னா நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்கன்னு சொன்னோம். ஃபெடரல் சிஸ்டம்னா 1935 எடுத்தாங்க, கவர்னர் ஆஃபீஸ் 1935 ஆக்ட்லேருந்து எடுத்தாங்க, அதுவே வந்து டிபிஎஸ்பின்னா ஐரிஷ்லேருந்து எடுத்தாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் யூஎஸ்ஏலேருந்து எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஜாயின்ட் செஷன்னா ஆஸ்திரேலியாவா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதை பற்றி நம்ம டீப்பாக நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அடுத்த பாயிண்ட்டு பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா என்னது? அதாவது ரிஜிடிட்டி இதை வந்து திருத்தவே முடியாது. இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த அரசியலமைப்பு எதுவுமே பண்ண முடியாது, இல்லை எப்பயுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரிஜிடிட்டி. ஃப்ளெக்சிபிள்னா இது ரிஜிடிட்டினா நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி வரும். ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா இது இப்படி தான் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு நாட்டோட கான்ஸ்டியூஷனும் வந்து இதில் ஏதாவது ஒன்று ரிஜிடிட்டியாக மாற்றக்கூடிய வகையிலும் இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கலாம். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ரிஜிடிட்டியும் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. அதாவது ரெண்டுமே அப்படிங்கிற மாதிரி, இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெய்தர் நாருன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். புரியுதா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஏ ரிஜிட் கான்ஸ்டியூஷன் ஆஸ் வெல் அஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்.
ஸோ ரெண்டுமே இருக்கும். அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். என்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனுங்கிறது ரிஜிட், எப்போ வேணாலும் அமெண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? எப்போ வேணாலும் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணிக்கலாம், அது ரிஜிடு. ஆனால் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனுங்கிறது அவங்களது எழுதப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி அவங்களோட எப்பயுமே வந்து எழுதவோ இல்லை அதை திருத்தவோ எதுவுமே பண்ண முடியாது. அப்போ பிரிட்டிஷ்ங்கிறது ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்ல வராங்க இந்த இடத்துல. ஆனால் இந்தியாங்கிறது இதுவும் அதுவும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா. ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிடிட்டி ரெண்டுமே இருக்கக்கூடியது. அப்போ ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா எதில், ரிஜிடிட்டி அப்படின்னா எதில் அப்படிங்கிறத நம்ம வந்து தனியாக அது தனியாகவே ஒரு சாப்டரே இருக்குது, நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம டீப்பாக போக தேவையில்ல, டேரெக்டாக நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ் அடுத்த டாபிக். அதுலேயே ஃபோர்த் ஒன் வந்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்புங்கிறது கூட்டாட்சி முறையிலான அமைப்பு தானே. ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்தது தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்த சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கும் அப்படிங்கிறது தான் வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் ஃபெடரலிசம். அது என்ன யூனிட்ரி பயாஸ் அப்படின்னா, சில விஷயங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு தனி பவரும் இருக்குது, பட் ஆனால் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயம் இருக்குது. அப்போது இதுதான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெடரல் ஃபீச்சரு நான் ஃபெடரல் ஃபீச்சருன்னு தனியாக பிரித்து பார்க்குறோம். புரியுதா? அது நான் ஃபெடரல்னு வரும்போது அது யூனிட்ரி அப்படிங்கிறது தனியாக பிரித்து பார்க்க போகிறோம். ஏன் இப்போ யூனிட்ரி அப்படின்னு சொல்லும்போது யூனிட்ரி பயாஸ்னால் நம்ம அதில் என்னென்ன விஷயம்லாம் சொல்லலாம். இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரே கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கு அப்படி கிடையாது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரலுக்கு தனியாக இருக்குது, ஸ்டேட்டுக்கு தனியாக இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒரே சிட்டிசன்ஷிப் தான் இந்தியா ஃபுல்லாக, ஒரே கான்ஸ்டியூஷன் தான் இந்தியா ஃபுல்லாக. புரியுதா? அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எங்கே அப்ளிகபிள் ஆகுதுன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, அதாவது ஒரே ஒரு நீதித்துறை, ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம எல்லோரும் எதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கோம். ஹைகோர்ட்டில் ஒரு பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் கரெக்டாக கிடைக்கலன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி போவேன். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபெடரல்னு சொல்லலாம். ஓவராலாக ஃபெடரல்னு சொல்லணும்னா இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரினா சொல்லலாம். பட் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபெடரல்னு சொல்ல முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ரியில் தான் வரும். கிளியராக அந்த மாதிரி நம்ம தனியாகவே அது ஒரு டாபிக் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே தனியாகவும் பார்ப்போம். பட் இதில் தனியாக நம்ம இந்த இடத்துல சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இதில் நம்ம சில சிக்னிஃபிகன்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபெடரல், அதாவது ஃபெடரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதையே ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு அமெரிக்கன் ஜூரிஸ்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா குவாசி ஃபெடரல்னு சொல்கிறாரு. இந்தியாவோட ஃபெடரலிசம் அப்படிங்கிறது குவாசி ஃபெடரல். குவாசி ஃபெடரல் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அரைகுறை கூட்டாட்சின்னு சொல்கிறாரு. அரைகுறை கூட்டாட்சி. இந்திய கூட்டாட்சி அமைப்புங்கிறது ஒரு அரைகுறை கூட்டாட்சி அமைப்பு, குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொன்னது யாருன்னா கேசி வியர். கேசி வியர் ஸ்பெல்லிங்லாம் நான் போடுறேன், பார்த்து எழுதிக்கோங்க. குவாசி ஃபெடரல் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா அது கேசி வியர். இந்தியன் ஃபெடரலிசத்தை குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கேசி வியர். அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபெடரலிசமை பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னது யார்? பார்கெனிங் ஃபெடரலிசம் இதை சொன்னது, அதாவது பார்கெனிங்னா பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது மோரிஸ் ஜோன்ஸ். அதுக்கடுத்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொன்னது யார்? இது எல்லாமே கேட்பாங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னது கிரன்வில் ஆஸ்டின். இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமாக. இவங்கெல்லாம் வந்து அமெரிக்கன் ஜூரிஸ்ட் இவங்கெல்லாம். அதனால தான் இவ்வளோ விஷயங்களை வந்து வைக்கிறாங்க வெளியே. கிரன்வில் ஆஸ்டின். இந்த 3 பேரை பற்றியும் தெரியணும். இந்த 3 பேர் என்ன சொன்னாங்கிறது தெரியணும் இந்த ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ் கீழே. அடுத்தது 5வது பாயிண்ட். 4 பாயிண்ட் முடிஞ்சதா? 5வது பாயிண்ட்
பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் நம்ம எதை அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது ரெண்டு இருக்குது இல்லையா, என்னது பார்லிமெண்ட்ரி ஃபார்மு, அடுத்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம். நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம், ஆனால் அமெரிக்கா வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம், அது மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அப்போ நம்மளது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறோம்? இது வந்து கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் பிரசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் டூ ஆர்கான்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கொள்கைகள் இருக்கும், பவர்ஸ் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. நம்ம எல்லா விஷயத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒத்துழைச்சி நடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நமக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்குது. அந்த பார்லிமெண்ட்டில் 2 சபா இருக்குது, ஒரு பிரசிடென்ட் இருக்கார். அந்த லோக்சபாவுக்கு மக்கள் வந்து அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக எலெக்ஷன் நடத்தி ஒரு மெம்பரை சூஸ் பண்ணுறாங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஓட் பண்ணி பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அந்த மெம்பர்ஸ் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ராஜ்யசபாவுக்கு எம்பிஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இது என்னவாகுது அப்படின்னா நமக்கு ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி கொடுக்குது மக்களோட பிரதிநிதிகளுக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து அங்கே கிடையாது. அங்கே டைரெக்டாக வந்து என்னது, பிரசிடென்ட் அதிபரையே யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அமெரிக்காவில். அதனால தான் அது டைரெக்டாக நம்ம பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே நம்ம ஊரில் பிரசிடென்ட்டை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்ம ஓட் பண்ண அந்த பிரதிநிதிகள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம டைரெக்டாக கிடையாது. அதனால தான் இங்கே அடல்ட் ஃப்ரான்ச்சைஸும் அங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சீக்ரெட் பேலட் ஓட்டுன்னு சொல்கிறோம், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்கிறோமா. ஸோ இதுதான் பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலெக்ஷன் மெத்தட். இது எல்லாத்தையும் நடத்துகிறவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேலே தான் இன்றைக்கி ராகுல் காந்திங்கிறவர் கேஸ் ஒரு பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு. நிறைய பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ணி அதை காமிச்சிருக்காரு. இதை தான் வந்து பிரகாஷ் ராஜ் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் முந்தா நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்துருப்பார். இந்தியா வந்து அழிவு பாதையில் போய்கிட்டு இருக்குது, ராகுல் காந்தி தப்பாக ஒன்றும் பேசல, கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஆனால் ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் கரெக்டாக பண்ண மாட்டுறாங்க, அவர்கிட்ட ஏன் ரிப்போர்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குற மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தார். அவருமே ஒரு நல்ல இந்தியாவுடைய நல்ல ஆர்வமிக்க ஒரு பர்சன் தான் இந்தியா மேலே. பிரகாஷ் ராஜ் ஆக்டர் இருப்பார் இல்லையா, வில்லனா, ரியல் லைஃப்பில் அவர் நல்ல ஒரு ஆக்டர். அதில் தான் அவர் வந்து பிரச்சனை பண்ணுறது. சரி, ஓகே, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு பார்த்துட்டோம். நம்மளோட பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு என்ன வேறு பேர் இருக்குன்னா வெஸ்ட் மினிஸ்டர் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம், வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறோம்னா இங்கிலாந்தில் வெஸ்ட் மினிஸ்டர்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அந்த அங்கே ஒரு பார்லிமெண்ட் இருக்குது. அதனால அந்த பார்லிமெண்ட் பேர் நம்ம ஊரில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஊரில் மாதிரி நம்ம ஊர்லேயும் இருக்கிறதுனால வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க பேர். வெஸ்ட் மினிஸ்டர் மாடல், அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், கேபினட் கவர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. அதை நம்ம இன்னும் டீப்பாக போகும்போது கூட பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். சென்ட்ரலில் மட்டும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது, ஸ்டேட்லேயும் அதே தான். ஏன்னா மொத்தமாக நமக்கு ஒரே பார்லிமெண்ட்டு தான் இருக்குது, அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம லேட்டராக பார்க்கலாம். நிறைய விஷயம் சொல்லலைன்னா ஓரலாக சொல்லிட்டு வரேன். இது கீழே இண்டிபெண்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி. ஃபண்டமெண்டல் ரைட்னா நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது, கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆர்டிகல் 12 35 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா 36 51 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 51 ஃபுல்லாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக வேண்டாம். அடுத்து செக்யுலர் ஸ்டேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது கீழே என்ன, மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசை வந்து மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம மதச்சார்பற்ற அரசுனா ஒரு மதத்துக்கு மட்டும் வேல்யூ பண்ணுற கவர்மெண்ட் கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் தப்பு. எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசா இந்திய அரசு அப்படின்னா அது கிடையாது, அது கரெக்ட் கிடையாது அந்த ஆன்சர். அதாவது எந்த மதமாக இருந்தாலும் இங்கே வாழ்கிறதுக்கு தகுதியான இடம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொள்கையை தவிர எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாதுங்க, யார் வேணால் உயிர் வாழலாம். அதுதான் வந்து செக்யுலர் ஸ்டேட்டு. இதுக்கு மீனிங் வந்து யார் வேணாலும் எந்த கேஸ்ட் ரிலீஜன் வேணால் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அந்த வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு கீழே நிறைய ஆர்டிகல் பற்றி சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு பெருசாக வேண்டாம், நம்ம டீப்பாக உள்ளே போய் பார்த்துக்கலாம். அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 18 above வந்து ஓட் பண்ணி நம்ம இதில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்குது, இண்டிபெண்ட் பாடிஸ் இருக்குது நமக்கு நிறைய.
இது எமர்ஜென்சி ப்ரொவிஷனு, 3 tier கவர்மெண்ட்டு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நம்ம நாட்டில் இருக்குது. போதும், இந்த அளவுக்கு நமக்கு போதும். அதுக்கடுத்து வந்து கிரிட்டிசிசம் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இது வந்து பாரோட் கான்ஸ்டியூஷன், நிறைய இடங்கள்லேருந்து எடுத்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு உருவாக்குனது தான். கார்பன் காப்பி ஆஃப் 1935, நான் சொன்னல ஒரு வார்த்தை, கார்பன் காப்பி 1935 இருக்கிறத அப்படியே நிறைய விஷயத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்பன் காப்பி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க 1935 அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து அன்காந்தியன் ஆர் ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களும் காந்தி சொல்லாத விஷயங்களும் இதில் நிறைய இருக்குது, தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எந்த ஒரு இதுலேயும் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டார். நீங்கள் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக எந்த விஷயத்தில் பார்த்தாலும் காந்தி பேர் அடிப்படாது. கரெக்டு தானே? ஏன் அப்படின்னா காந்தி வந்து எதுலையுமே கலந்துக்கல, எந்த ஒரு விஷயமும் அவருக்கு பிடிக்கல, அதனால எதுலையுமே கலந்துக்கல. அடுத்து வந்து அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன், எலிபேண்டைன் சைஸ், அதாவது இதில் இருக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப லென்த்தியஸ்ட்டுன்னு சொன்னாலும் இது எல்லாம் ரொம்ப பெருசு, இதை படித்து புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேரடைஸ் ஆஃப் தி லாயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, வெறும் லாயர்ஸோட உலகம் மட்டும்தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கான்ஸ்டியூஷன்னா அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல ஷெட்யூலு, 8 ஷெட்யூலு ப்ளஸ் பின்னாடி வந்து இப்போ வந்து 12 ஷெட்யூல் இருக்குது. அடுத்து 25 பார்ட் இருக்குது, 395 ஆர்டிக்கல் இருக்குன்னு. அதில் 12 ஷெட்யூலு ப்ளஸ் 25 பார்ட் என்ன, அதை எப்படி பிரித்து படிக்கணும், அதில் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அவ்வளோதான், இன்றைக்கி வந்து போதுமானது. தேங்க்யூ.